பிரியமான தேவ ஜனமே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கு அனைவரும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்கிறதான தலைப்பு, நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. தாவீது தன்னுடைய 104வது சங்கீதத்தில் எப்படியாய் அவர் ஆண்டவரை குறித்து அருமையாக அவருடைய படைப்புகளை குறித்தும் அவருடைய கையின் கிரியைகளை குறித்தும் அவர் அழகாக பாடியிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குமாயின் அந்த தாவீதின் 104வது சங்கீதத்தை பொறுமையுடனும் ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியுடனும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது கவிதையை போல அந்த 104வது சங்கீதத்தை மிக அழகாகவும் தெளிவாகவும் அப்படியாய் அவர் வர்ணித்து ஆண்டவருடைய கிரிகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புது வருடத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் 104வது சங்கீதம் 34ஆம் வசனம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ஆமீன். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். எப்பொழுது என்று நாம் பார்க்கும்போது அவரை தியானிக்கும் போது அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகிறதாம். அதே போலத்தான் ஆண்டவரை குறித்து பேசும் போதும் ஆண்டவரை குறித்து நாம் பாடும் போதும் அவரை ஆராதித்து நீங்கள் துதித்து பாருங்கள், உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பழைய வருடத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து ஆண்டவரை மறந்து கூட நீங்கள் போயிருக்கலாம், அவரை ஆராதிக்க கூட நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை புது வருடத்தை காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால தான் எப்பொழுது பார்த்தா தாவீது என்ன சொல்லுவார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்வார். முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு தான் சொல்லுவார். நாம கூட நம்முடைய ஆலயத்துல கூட கடைசி ஜபமாக இந்த ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார், ஆண்டவரை நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவரை நீ நமஸ்கரிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆகையால தான் தாவீது தன்னுடைய இருதயத்தை பார்த்து தன்னுடைய ஆத்மாவை பார்த்து நீ ஆண்டவரை ஸ்தோத்திரி என்று அவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 104ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைக்கிறார், மனுஷனையும் தன்னுடைய கையின் கிரியினால உண்டாக்குகிறார். ஆனால் அவனுக்கு ஆகாரம் வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இந்த பூமியில் அவனுக்கு ஆகாரத்தை விளைவிக்கிற பயிர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், முளைப்பிக்கிறார். அப்படியாகத்தான் ஜீவ ஜந்துகளையும் மிருக ஜீவன்களையும் பயிர் பச்சைகளையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் என்று ஆண்டவர் உருவாக்குகிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் கடல்களையும் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். இது எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி ஆண்டவர் அது எல்லாவற்றையும் பார்த்து அவர் மகிழ்கிற தேவனாய் இருக்கிறார். அதே அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 104வது 31ஆம் சங்கீதம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளாலே மகிழ்வார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்க அவர் திராட்சை ரசத்தை உருவாக்குகிறார், முகக்கிளையை உண்டு பண்ணுகிற எண்ணெயை உருவாக்குகிறார். பிரியமானவர்கள், நமக்கு வேண்டிய ஆகாரத்தை உருவாக்குகிறார். சமுத்திரத்தில் வாழ்கிறதான ஜீவ ஜந்துகளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் அவர் உருவாக்குகிறார். அப்படியாகத்தான் அவைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை எதிர்நோக்கி அவைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்குமா. ஏற்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு உணவளிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த ஜீவ ஜந்துக்கள் ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அதற்கு வேண்டிய உணவை அவர் கொடுக்கிறார். அப்படியாகத்தான் இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்கி படைத்து எல்லா கிரிகளை படைத்து அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம் ஆண்டவரை நாம் மகிழ்ச்சி அடையும்படியே நான் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கென்று நாம் நற்கிரிகளை இந்த வருஷத்துல நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படி போட்டு எப்படி தாவீது தன்னுடைய ஆத்மாவுக்கே சொல்லிக் கொள்ளுகிறாரு, அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதற்காக, ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறதற்காக, ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று. இத்தனை வருடம் நீங்கள் துக்கமாய் இருந்திருக்கலாம், பாடுகளை அனுபவித்திருக்கலாம், கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தாவீது ஆண்டவரை தியானிக்கும் போது அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அதே போல இந்த வருடத்தில் நாம் ஆண்டவரை தியானிக்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்ச்சி இந்த வருடம் முழுவதும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியை இந்த புது வருஷத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னோடு இணைந்து செபியுங்கள். உங்கள் இருதயத்தை தேவன் புதிதாக்குவார். பழையவைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு உங்கள் புதிதான பாதையில, மகிழ்ச்சியான பாதையில கர்த்தர் உங்கள் நடத்துவார். என்னோடு இணைந்து செபியுங்கள். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த புது வருடத்துல இவர்களை நீங்க மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்த போறீங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று தாவீது சொன்னது போல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருடத்துல தகப்பனே மகிழ்ச்சியாய் புறப்பட போற கிருபைக்காகவும், மகிழ்ச்சியாய் வாழ போற கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவர்கள் தேவனை தியானிக்கிற தியானத்தை இவருடைய இருதயத்தில் நீர் வைத்து நீர் ஆசீர்வதியும். இந்த 104வது சங்கீதத்தின் பிரகாரமாய் நீர் உண்டாக்கி படைத்து எல்லாவற்றையும் பார்த்து நீர் மகிழ்ச்சியாய் இருந்தது போல எங்களையும் நீர் படைத்ததற்காக இந்த வருடத்துல உம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஆராதிப்பதிலும், உம்மை துதிப்பதிலும், உம்மை மகிமைப்படுத்துவதிலும் முதலிடத்தை கொடுத்து இவர்கள் வாழட்டும். இந்த குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ பிரிவினைகள் இருக்கலாம், மகிழ்ச்சி இவர்கள் இழந்து போயிருக்கலாம், துக்கத்தோடு கூட வாழ்ந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வாழ்ந்திருக்கலாம். இனி இந்த துக்கத்தை என்னால தாங்க முடியாது, இனி இந்த கண்ணீரை என்னால சுமக்க முடியாது, இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியாது என்று இந்த புதிய வருடத்துல யாரெல்லாம் கலங்கி தவித்து தன் குடும்ப பாரத்தை தன்னுடைய உள்ளத்துல சுமந்து இருக்கிறார்களோ சுவாமி, அவர்களுக்கு எல்லாம் நீர் ஒரு அற்புத விடுதலை கொடுத்து இந்த புதிய வருடத்தில் அவர்களை மன மகிழ்ச்சிக்குள்ளாய் மாற்றும். அந்த குடும்பத்தையும் அவருடைய உள்ளங்களையும் நீர் மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்தும் சுவாமி. ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொற்றிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதுமாய் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உடைய கரங்கள் கூட இருந்து நடத்தும்படியால் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய வருடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து நடத்துவாராக. நீங்கள் தினந்தோறும் ஆண்டவரை தியானிக்கிற தியானத்துல நீங்கள் முழுமையாக உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் அவர் மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துவாராக. என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள், என்னுடைய வியூவர்ஸ்கள், உங்கள் அனைவருக்கும், மற்ற நபர்கள் எல்லாருக்கும், மற்ற திருச்சபையை சார்ந்த நபர்களுக்கும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருங்க. ஆலயத்துக்கு சென்று சந்தோஷமாய் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.